ஜெபம். அன்பின் தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்கு சமயமாக இருக்கிறபடினாலே நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் உலகம் முழுவதும் பேசப்படுகிற 316 சேனல் மூலமாய் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பாடலை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு உள்ளங்களும் நித்திய தேவனாகிய கர்த்தரே தெய்வம் என்பது உம்மை நம்பி வர வேண்டுமே ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த டிவி சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் சொந்த தெய்வ ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாருங்கள். எல்லாவற்றையும் எங்கள் அருள்நாதராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். சாட்சியோடு கூட ஒரு பாடலை கேட்போம். தேவனாய் கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தினால விசேஷமாய் இந்த பாடல் பாடுவதற்கும் வேத வசனத்தோடு சாட்சி சொல்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்த அருமையான 316 சேனல் டிவி நிலையத்தாரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் அவளை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உலகெங்கிலும் இன்னும் 316 சேனல் பரவட்டும். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இவைகளின் மூலமாய் மகிமைப்படுவதாக. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்ற பாடலை நாம் கேட்போம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கின தேவன் நிச்சயமாய் காண்கிற தேவன் அவர்தான் அருளாதராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய காதை உண்டாக்கின தெய்வம் நிச்சயமா நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரே தெய்வம் அருளாதராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எனது கால்கள் சறுக்கிடும் போது கிருபையால் என்னை தாங்கிடும் தேவன். எனது கால்கள் சறுக்கிடும் போது கிருபையால் என்னை தாங்கிடும் தேவன். எனது அடைக்கலம் புகலிடம் தேவன். நம்பி இருக்கும் கண்மலை தேவன். எனது அடைக்கலம் புகலிடம் தேவன். நம்பி இருக்கும் கண்மலை தேவன். தன்னை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. உள்ளத்தில் வேதனைகள் பெருகிடும் போது ஆறுதல் என்னை தேற்றிடும் தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன். என்னை கைவிடா கண்மலை தேவன். உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன். என்னை கைவிடா கண்மலை தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன். என்னை கைவிடா கண்மலை தேவன். தன்னை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. தன்னை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ.
கதறிடும்போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன். எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன், எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கூட இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த 316 சேனல் டிவி நிலையத்தாருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நான் பூர்வீகமான இந்து குடும்பத்தில் பிறந்தவன். இயேசுவினால் வெளிநாடு தெய்வம் என்று கிண்டல் கேலி பரியாசப்பட்ட நாட்கள் உண்டு. என்னுடைய பூர்வீகம் சென்னை அடித்த போரூர். அப்பொழுது போரூர் கிராமமாக இருந்தது, இப்பொழுது நகரமாய் மாறிவிட்டது. அந்த நேரங்களில் திருச்சபையெல்லாம் வந்தாலே நான் அவர்கள் மீது கல்லெடுத்து அடிப்பதும், டிராக்ஸை கிழிப்பதும், புதிய ஏற்பாடை அவள் எதிரே கிழித்து போடுவதும், இயேசு கிறிஸ்து வெளிநாடு தெய்வம் என்று சொல்லி கிண்டல் கேலி பரியாச நாட்கள் உண்டு. அவர்களை கிறிஸ்துவ என்றாலும் பிடிக்காத ஒரு மனிதனாய் துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டேன். ஒரு நேரத்தில் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களே, எல்லாரும் நினைத்தில் வாருங்கள், நான் உங்களை ஏற்பாடு தருவேன் என்று சொல்லி ஒரு திருச்சபையை சேர்ந்தவர்கள் திருவழியாய் அந்த வசனை சொல்லி கொண்ட பொழுது அந்த வார்த்தை என்னை தொட்டது. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின என்று சொல்லி வேதத்தை சொல்லி கொண்டு திருவோரம் நடந்து வந்த பொழுது அந்த வார்த்தை என்னை தொட்டது. ஒருவேளை நான் பழைய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, திருடு, பழைய எண்ணங்கள், மற்ற விரோதமாய் பேசுகிற சண்டை போன்ற சினிமா ஆசாபாசங்கள், இவைகளாம் நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேனே, என்னை இயேசு கிறிஸ்து புதிய மனுஷனை மாற்றுவாரா என்று சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை எனக்கு நேராக வந்தது. 1977-78ஆம் ஆண்டு அந்த வார்த்தையின் தொட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து தெருவிலேயே, நான் திருவிதியம்மன் கோயில் என்ற தெருவிலேயே நான் முழங்கால் பட்டிட்டு நான் செபித்தேன். நிச்சயமாய் கர்த்தர் வசனத்து பெருமாய் என்னை மாற்றுவாரா என்று கேட்பது ஊழியக்காரர் சொன்னாங்க, நிச்சயமாக மாற்றுவார்னு சொல்லி அன்றையிலிருந்து ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தேன். பாவங்களை என்னுடைய குடும்பத்தார் பூர்வீகமான இந்து குடும்பம். பார்த்தீங்களா, நாங்கள்லாம் பார்த்தீங்களா ஆடு வெட்டுவதும் கோழி அறுப்பதும் அந்த ரத்தத்தை தெய்வங்களுக்கு பலியிடுவது போன்ற குடும்பத்தில் வாழ்ந்தவன் நான். அப்படி இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க, ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்முடைய பாவம் நீதி செய்ய முடியாதப்பா, ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நினைத்தேன், இவ்வளோ நாள் ஆட்டு ரத்தமும் கோழி ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை, என்னுடைய பாட்டியின் பாவத்தை, என் குடும்பத்தார் மூதாவது செய்த பாவங்களை மன்னிக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அது இல்லை. இன்னையிலேருந்து இயேசு ரத்தம் தான் என்னுடைய பாவத்தை, என் மூதாவது செய்த பாவங்களையும் மன்னிக்கும் என்று சொல்லி நான் அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த தெய்வமாய் இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். ஏறத்தாழ பல ஆண்டுகளாய் ஆண்டவருக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு என்னை தேவன் என்னோட பேசி அந்த வசனத்து மூலம், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையகள் ஒழிந்து போன, எல்லாமே புதிதான். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் கொடுத்தார். என் ஊர் ஜன என்னை பார்த்தார்கள். கேலி கிண்டல் பரியாசம், மாங்காய் திருவிழதும் தேங்காய் திருவிழா இரவுகளில் 1க்கு 3 முறை 4 முறை ஒரே படத்தை 4 தடவை போய் கோபாலகிருஷ்ணன் தேட்டரில் சினிமா பார்ப்பதும், டிக்கெட் இல்லா கூட புகுந்து ஓடி
திரையில் காண்பது போன்ற பாவத்தெல்லாம் செய்து கொண்டு என்னை கர்த்தர் அன்றைக்கு ரட்சித்தார். இன்றைக்கு போர் இயேசுவின் சபையீடு என்று திருச்சபையை நடத்தி கொண்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் ஆவியான திருச்சபை முதுமொழி பகுதியில் அருமையான பாசியோ ஞானபரச ஐயோடு இணைந்து அநேக இடங்களில் சென்று மலேசியா தேசத்துக்கு சென்று நாங்கள் தேவ நாமத்தை ஒரு 15 நாள் அங்கே மலேசியாவில் எங்களுடைய சாட்சிகளையும் எங்களுடைய வார்த்தைகளையும் நாங்கள் அங்கே போய் சொல்லும்படியான ஒரு உன்னதமான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அருமையான ஈவ ஞானபரசையோடு இணைந்து நாங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி போர் ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். ஒரு நாட்களே ஆண்டவர் பெரிய எழுப்புதலை நிச்சயமாக போர் தருவார் நம்பிக்கையோடு கூட கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். என்னை மாற்றின தெய்வம் நிச்சயமாக உங்களை மாற்றுவார். ஒரு காலத்து ஆட்டு ரத்தம் தான், கோழி ரத்தம் தான் எங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் என்று எங்கள் மூதாதையர் சொன்னார்கள். அது பிறகு எங்கள் வீட்டில் வாசல்லையே ஆட்டையும் கோழியும் அறுத்து அந்த ரத்தத்தை தெய்வங்களுக்கு பலியிடுவார்கள். அப்படி நினைத்த என்னை தேவன் வசனத்து மூலமாய் புதுப்பித்தார். அன்றிலிருந்து ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவங்களை நிச்சயமாக நிவர்த்தி செய்யவே முடியாது. ஒரே ஒரு ரத்தம், கல்வாரில் இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் என்று இந்த வேதத்தின் வாயிலாய் நான் கண்டுகொண்ட இயேசுவை இந்த 316 சேனல் வழியாக பார்க்குற ஒவ்வொருவரும் அறியாதும் தெரியாமல் இவைகள் மூலமாய் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று நம்புகிற நீங்களும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக சொல்லுறேன், பல ஆண்டுகளாய், எனக்கு வயது 63 ஆண்டுகள் ஆகிறது, பாதி வயது நான் இயேசு அறியாதமாய் துன்மார்க்கனை வாழ்ந்து கொண்டு என்னை கர்த்தர் ரட்சித்தார், என்னை நேசித்தார். உண்மையான தெய்வம் அவர் என்பதை நான் கண்டுகொண்ட நிமித்தமாய் நல்ல வாழ்க்கை, நல்ல 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளை திருமணம் பண்ண முடியாது கர்த்தர் கொடுத்தார். நல்ல 2 திருச்சபை நடத்த முடியாது நல்ல உன்னதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்நாள் வரை ₹1 கடன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டேன்னா அது ஆண்டுடைய மகா உன்னதமான ஒரு கிருபை. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவனே, பிரியமான அன்பு சகோதரி, இந்த சேனல் வழியாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களையும் தேவன் நிச்சயமாக நேசிக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. நான் யார் என்று இயேசு யார் என்று தெரியாது. ஒரே ஒரு வசனம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கணும். பழையவள் ஒழிந்து போன எல்லாமே புதிதாய் மாற்றுக்கு தேவன் மாற்றமல்ல, புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். புதிய காரியங்கள் தேவன் நமக்கு செய்கிறார். புதிய இருதயத்தை தேவன் தருகிறார். புதிய மனதை மாற்றுகிற தேவன் நீங்கள் நானும் ஆராதிக்கிறதானே அருள்நாதராக இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரமே. அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம், உங்கள் குடும்ப நபர்களில் ஒரு மாற்றத்தை தேவன் நிச்சயமாய் செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு உன்னதமான ஒரு சாட்சி பிரியமானே. அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எங்கள் ஊழியக்காரர் எங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். அந்த அதிகாரம் உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இந்த திருவன் சேனல் மூலமாய் பார்க்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசு சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் கூட நித்திய வாழ்வு இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும் கொடுக்கவே முடியாது. அவர் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் உலகத்தின் எல்லா மனிதர்களுக்காய் தன்னையே தியாக பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜீவ ரத்தத்தை, வெளியேற பெற்ற ரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை கழுவினது. உங்களுடைய பாவங்களை கழுவதற்கு உங்களுக்கு ஆண்டவர் கேட்பதெல்லாம் பொன்னையோ பொருளையோ ஆட்டையோ மாட்டையோ இருதயத்தையோ கேட்கவில்லை. மகனே மகளே, இருதயத்தை எனக்கு தா. இப்பேற்பட்ட வெளியேறப்பட்ட தெய்வம் பணத்தை கொண்டு செல்வத்தை கொடு சொத்தை கொடுன்னு கேட்கவில்லை ஆண்டவர். மகனே மகளே, இருதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எளிமையான ஒரு தெய்வம். நான் பொண்ணை கேட்டால் கொடுப்போம், பொருளை கேட்டால் கொடுப்போம், சொத்தை கூட விற்று கொடுப்போம். ஆனால் ஆண்டு அதெல்லாம் எனக்கு தேவை, அதன் நிலை இல்லை. இருதயத்தை எனக்கு தான்னு சொல்ல. ஏன்னா இருதயம் தான் திருக்குள்ள மகா கெடுள்ளமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த இருதயத்தை கொடுக்கும்போது இருதயத்தில் இயேசு வருவார். இயேசு வந்தால் எனக்குள்ளா ஒரு மாற்றம், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம், என் குடும்பத்தில் மாற்றம் வந்தால் என் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மாற்றம், என் மனைவிலே மாற்றம், என் ஊர் ஜனங்களும் ஒரு மாற்றத்தை தேவன் நிச்சயமாய் அவர் தர வல்லவராக இருக்கிறார். மாறாவின் தண்ணீரை, கொடூரமான கசப்பு நீரை அவர் சுவையாக மாற்றது உண்மையானால் ஒரு வாழ்க்கையில் எத்தனை கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும், சில பேர் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை, போராட்டங்கள், கசப்பான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஏன் தான் வந்ததோ,
நினைத்து அங்கலாய்க்கிற அன்பு சகோதரி மாறாவின் தண்ணீர் குடிக்கக்கூடாதபடி மிகவும் கசப்பாக இருந்தது. அதில் ஒரு மரத்தை மோசை காண்பித்து அதை வெட்டி போட்ட மாத்திரத்திலே அது சுவை மிகுந்த நீராய் மாறினதே. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு நிறைந்த வாழ்க்கையா, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா, வேதனை நிறைந்த வாழ்க்கையா, துன்பம் நிறைந்த வாழ்க்கையா, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி ஒரு மரத்தை மோசைக்கு தேவன் காண்பித்தாரோ அது வெட்டி போட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறினது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை என்ற அந்த மட்டில் தான் சிலுவை செய்யப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மட்டில் தான் சிலுவை செய்தார்கள். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை எல்லா கசப்புத்தான் ஒழி வேண்டுமெல்லாம் ஒன்றே உண்டு. சிலுவை அறைப்படி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, வெட்கப்பட்டு போல் என்று சொல்லுது. அன்றைக்கு 1977-78 என் இயேசுவை நோக்கி பாரு. இன்று வரை அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சந்தோஷம், சமாதானம், குறைந்த வருமானமாக இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்க பெரியமான இந்த சேனல் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் உள்ளத்திலையும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒன்னே இடத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டு பார்த்து அர்ப்பணிக்கும் போது தேவன் ஆண்டவர் சொல்றார், இதை விட பெரிதான் நான் உங்களுக்கு காண்பேன் என்று சொல்லி காண்பிப்பேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை செய்வாராக. அதுக்கு எங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் அனைவரும் சாட்சிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகள். அப்படி நீங்களும் உங்கள் வீட்டாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கண்களை மூட்டி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் 316 சேனல் மூலமாய் அந்த நல்ல பாடலை ஜனங்கள் கேட்கவும், நல்ல சாட்சியோடு கூட செய்தியை கேட்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். கேட்ட ஒவ்வொருவரும் இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ள கற்று கிருபை தாங்க. நீர் மெய்யான தேவன், நீரே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், சந்தோஷத்தை கொடுக்க தெய்வம் என்பதை நம்முடைய சேனல்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த சேனல் உலகங்கள் எங்கெல்லாம் போகிறது, யாரெல்லாம் பார்த்துக்கணும் வாழ்க்கையில் கசப்பான வாழ்க்கையை மாற்றி மதுரமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிவிடா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுது. அதுக்காக நன்றி. எல்லாவற்றும் இருப்பது தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். பாஸ்டர் எபினேசர் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமத்தில் தேவனுடைய வார்த்தையை அற்புதமாய் கர்த்தர் இல்லையா அவங்க பேசினதை இங்கே கேட்டீங்க. கர்த்தர் இன்றைக்கு அவர்களை ரட்சித்து நமத்தில் ஒரு சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் இருந்த அவர் இன்றைக்கு ஒரு பாஸ்டராக தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அநேக ஆண்டுகளாக பாஸ்டரை நான் அறிவேன். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மிகவும் பெரியவர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. நீ யாரானாலும், எந்த ஜாதியானாலும், எந்த மதத்தானாலும், எப்பேற்பட்ட மனிதனானாலும் இயேசுவிடத்தில் நீ வருவாயானால் இயேசு எந்த மனிதனையும் புறம் தள்ளுகிறவர் அல்ல. அவர் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் பாஸ்டர் அற்புதமா சொன்னாரு, என் குடும்பத்தை ரட்சித்தவர். உள்ளம் உடைந்திருக்கிறாயா, சோர்ந்து போயிருக்கிறாயா, ஆமா என் வாழ்க்கையில ஒரு நல்ல வழி காட்ட ஆளே இல்லைன்னு யோசிக்கிறியா, நாங்க பிரசங்கிற இயேசு உனக்கு நல்வழி காட்டவர் வல்லமுள்ளவர். அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் உனக்காக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ அவரிடத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஒரு கிராமத்துல ஆடு மேய்த்த ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அன்றைய நாள் திரளான நல்ல மழை பாருங்க. அந்த மழையில கொஞ்சம் லேட்டா அந்த ஆடுகளை அவன் ஓட்டி அந்த காட்டு பகுதிக்கு போனான். போகிற அந்த வழியில தண்டவாளம், ட்ரெயின் வருகிற நேரம், அது தண்டவாளம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டவாளம் உடைக்கப்பட்டிருந்ததுனால அவன் அந்த ட்ரெயினை நிறுத்துவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். கை அசைக்கிறான், கர்ச்சீப் அசைக்கிறான், தான் ஷர்ட்டை கழட்டி அசைக்கிறான். ஆனா அந்த ஓட்டுன அந்த டிரைவருக்கு ஒன்னும் விளங்கல. கர்த்தருக்கு தோத்துறான். அவரும் தன்னுடைய கர்ச்சீப்பை ஆடுறாரு, ஆமா கைய டாட்டா காட்டுறாரு. ஆனா ட்ரெயின் அவர் நிறுத்தல. ஏன்னா அந்த பையன் ஆடுகளை வைத்து சந்தோஷமா எல்லாருக்கும்
நமக்கு கை காட்டுறான்னு இவர் நினைச்சிட்டாரு. ஆனால் அங்கே தண்டவாளம் மழை பெய்ந்து ஒரு வெள்ளம் வந்ததுனால அது உடைந்து கிடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறுத்துறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, முடியல. கடைசியா ஒரு தீர்மானம் எடுத்தான். அந்த ட்ரெயின் தண்டவாளத்துல போய் படுத்துட்டான். அந்த டிரைவருக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நல்லா தானே இருந்த அந்த பையன், என்ன ஆச்சுன்னு சொல்லி ட்ரெயினை நிறுத்த எவ்வளவோ முயற்சித்தார். கடைசியில ட்ரெயினை நிறுத்த முடியலங்க. அந்த ட்ரெயின் அந்த மனிதனை, அந்த பிள்ளையாண்டான் மேல் ஏறி, ஆமா, உடம்பு ரெண்டா போயிருச்சு. ஒரு பக்கம் தலை கிடக்குது, ஒரு பக்கம் முண்டம் கிடக்குது. அந்த பரிதாபம். யார் பெத்த பிள்ளையோங்க செத்து போய் கிடக்குதுங்க. உடனே அந்த ட்ரெயின் ஓட்டுனவர் ட்ரெயின் நின்ன உடனே இறங்கி ஓடோடி வந்து அவனுடைய சடலத்தை பார்த்து ஐயோ என்று கதறி அழுகிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் சொன்னார், இவன் தன் உயிரை கொடுத்திருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், வாங்க அப்படியே முன்னால போலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வாக் பண்ணி முன்னால வந்தா தண்டவாளம் உடைக்கப்பட்டு கிடந்தது. அப்பொழுதுதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ட்ரெயின்ல வருகிற ஆயிரக்கணக்கான பயணிகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஒரே ஒரு உயிரை இவன் ஜீவபலியாய் கொடுத்தான். இவனுடைய மரணம் ட்ரெயின்ல வந்து அத்தனை பேரை காப்பாற்றி விட்டது. அது போல தாங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உன் பாவ சாப கர்மங்களுக்காக தன்னையே ஜீவபலியாய் சிலுவையில் மரித்த இயேசுவின் மரணம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு சிறுவனின் மரணம் ட்ரெயின்ல வந்த எல்லாருக்கும் எப்படி ஜீவனை காப்பாற்றி கொடுத்ததோ அதே போல எங்கள் இயேசுவின் மரணம் நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. பாவத்துல, சாபத்துல, கர்மத்துல, பில்லி சூனியத்துல, வியாதியில நீ இருப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து, சகல நோயிலிருந்து, சகல கர்மத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லது. அந்த இயேசுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? நாங்கள் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். இயேசு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு எங்களோடு கூட இந்த பாட்டை நீங்கள் சேர்ந்து பாடலாம். உள்ளம் உடைந்திருக்கிறீர்களோ, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எங்களை வாழ வைக்க யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எங்களை கை தூக்கி எடுக்க யாரும் இல்லை என்ற நிலையிலே இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. உங்களுக்காக நன்மை செய்ய ஒரு தெய்வம் உண்டு. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த இயேசு, அந்த இயேசு எனக்கு வேணும் பிரதர். பாஸ்டர் எபினேசர் பேசின அந்த வார்த்தைகள், ஆமா நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அவரை ரட்சித்தவர் என்னை ரட்சிக்கட்டும்னு சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நானும் பாஸ்டர் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எங்களோடு கூட நீங்கள் அர்ப்பணித்து எங்களோடு சேர்ந்து பாடலாம். தேவநாமத்திற்கு மகிமைக்காக. திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவே எங்களுக்கு வேண்டும், எங்கள் பிரச்சனைகளை மாற்றும், எங்கள் வேதனைகளை வெளியே கொண்டு வாரும், எங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை தாரும் என்று நீ வேண்டுதல் செய்வாயானால் இந்த ராத்திரி வேளையில் தானே ஒரு அற்புதத்தை ஆண்டவரும் குடும்பத்திலே செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போகாதே. இன்றைக்கே ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா?
வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே. ஐயா என்னை காக்கும் புகழிடமே. தினம் என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. ஐயா நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வின் ஆனந்தமே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வின் ஆனந்தமே. ஐயா என் வாழ்வின் ஆனந்தமே. ஐயா என் வாழ்வின் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. துடைக்கப்படுகிறது. உன் மகிமையான பிரசன்னம் உன் வீட்டை நிரப்புகிறது. உள்ளமுடைந்திருக்கிறது. காயங்களை கர்த்தர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாத கணவனை கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். உன் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். இன்றைக்கு அவர் பிரசன்னம் உனக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. அவருடைய பிரசன்னம் உனக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. காயமடைந்திருக்கிறாயோ, உள்ளமுடைந்திருக்கிறாயோ, மனிதனுடைய வார்த்தை உன் உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறதோ, கர்த்தருடைய இரத்தம் உன் உள்ளத்தை ஆற்றுகிறது. உன் உள்ளத்தை ஆற்றுகிறது. அன்பு மகளே, அன்பு மகளே, இந்த ராத்திரி வேளையில் தானே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எஸ் லார்ட். ஐயா நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே.
பயப்படாதே. அன்றைக்கு பவுலையும் சீலாவையும் தலைகீழ அடித்து இந்த சிறைச்சாலையில தொங்க விட்டு அவர்களை வேதனைப்படுத்தின போது வேதம் சொல்லுகிறது, அவ்வளவு உபத்திரவத்திலேயும் அவர்களை கர்த்தரை பாடினார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அந்த வேளையில் தானே அவர்கள் கையிலே கட்டப்பட்டிருந்த கட்டுகள், கால்களிலே கட்டப்பட்டிருந்த கட்டுகள் ஆராதனை செய்யும் போது, அவர்கள் பாடலை பாடிக்கொண்டிருந்த போது அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே, நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்கிற இந்த வேளையிலே, சத்ரு உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியிலே உடைவதாக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாறுதல் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் இந்த ராத்திரிகளை துடைத்துக் கொண்டிருக்கிறார். உள்ளம் உடைந்திருக்கிற உன் நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாறுதல். கர்த்தர் உனக்கு ஆறுதல் அடையும்படி மகிமையாய் உன் மேல் இறங்கி வருவார். பழையவைகள் எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்று முதல் எல்லாவற்றிலும் கர்த்தர் புதிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்து கண்ணீரை துடைத்து உனக்கு நன்மை செய்வர் வல்லவர். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை 8:30 மணியில ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. தனித்தனியாயுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் சுவாமி. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் நீங்கள் எங்கள் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஸ்கிரீன் தெரிகிற போன் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Amen. Praise the Lord.